இரத்தத்தால் இயேசு நாமத்தால் எல்லாமே மாறிவிடும். இயேசு இரத்தத்தால் இயேசு நாமத்தால் எல்லாமே மாறிவிடும். இந்த சூழ்நிலை எனக்கு மாறும், எந்த சூழ்நிலையும் இன்று மாறும். மாறாவின் கசப்புகள் மதுரமாய் மாறிவிடும். தாழையின் விஷமெல்லாம் அற்புதமாய் நீங்கிவிடும். மாறாவின் கசப்புகள் மதுரமாய் மாறிவிடும். தாழையின் விஷமெல்லாம் அற்புதமாய் நீங்கிவிடும். சிலுவை மரத்தால் மாற்று நடக்கும். சிலுவை மரத்தால் மாற்று நடக்கும். தோஷம் நீங்கி சந்தோஷம் வரும். தோஷம் நீங்கி சந்தோஷம் வரும். இந்த சூழ்நிலை எனக்கு மாறும், எந்த சூழ்நிலையும் இன்று மாறும். கோலியாத்தின் வல்லமை இன்றைக்கே அழிந்திடுமே. சாத்தானின் சேனைகள் இப்பொழுதே முறிந்திடுமே. கோலியாத்தின் வல்லமை இன்றைக்கே அழிந்திடுமே. சாத்தானின் சேனைகள் இப்பொழுதே முறிந்திடுமே. சேனைகளின் கர்த்தரால் யுத்தம் நடக்கும். சேனைகளின் கர்த்தரால் யுத்தம் நடக்கும். தாவீதுக்கு அளித்த வெற்றிகள் வரும். தாவீதுக்கு அளித்த வெற்றிகள் வரும். இந்த சூழ்நிலை எனக்கு மாறும், எந்த சூழ்நிலையும் இன்று மாறும். நிர்மையான கச்சாடி தண்ணீரால் நிரம்பிடுமே. வறுமை தரித்திரம் இன்றோடு ஓடிடுமே. நிர்மையான கச்சாடி தண்ணீரால் நிரம்பிடுமே. வறுமை தரித்திரம் இன்றோடு ஓடிடுமே. இயேசுவின் வார்த்தையால் எல்லாம் நடக்கும். இயேசுவின் வார்த்தையால் எல்லாம் நடக்கும். வெட்கத்திற்கு பதிலாய் பலன்கள் வரும். வெட்கத்திற்கு பதிலாய் பலன்கள் வரும். இந்த சூழ்நிலை எனக்கு மாறும், எந்த சூழ்நிலையும் இன்று மாறும். அந்தகார இருள்கள் அகன்றே போய்விடுமே. ஆச்சரிய ஒளி என்னை வந்தே சேர்ந்திடுமே. அந்தகார இருள்கள் அகன்றே போய்விடுமே. ஆச்சரிய ஒளி என்னை வந்தே சேர்ந்திடுமே. பரிந்து பேசும் இரத்தத்தால்
பரிசுத்தமாய் என்னை பரலோகம் சேர்க்கும் இந்த சூழ்நிலை எனக்கு மாறும். எந்த சூழ்நிலையும் இன்று மாறும். எந்த சூழ்நிலை எனக்கு மாறும். எந்த சூழ்நிலையும் இன்று மாறும். இயேசு இரத்தத்தால், இயேசு நாமத்தால் எல்லாமே மாறிவிடும். இயேசு இரத்தத்தால், இயேசு நாமத்தால் எல்லாமே மாறிவிடும். இந்த சூழ்நிலை எனக்கு மாறும். எந்த சூழ்நிலையும் இன்று மாறும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 37:39 நாம் வாசிக்கிறோம். நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வருமா? இக்கட்டு காலம் என்று ஒன்று வருகிற பொழுது கர்த்தராகிய தேவனே அவர்களுடைய அடைக்கலமாக இருக்கிறார். ஒரு பாவமும் செய்யாமல் நல்ல காரியங்களை செய்து வருகிற தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கு பெயர் நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. இந்த நீதிமானை போலத்தான் தாவீது வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் சவுலுக்கு எந்த ஒரு தீமையும் செய்யவில்லை, கெடுதி ஒன்றும் செய்யவில்லை. கோலியாத் தேசத்தை அழித்துவிட, ஜனங்களை கொன்றுவிட அவன் முயற்சித்த போது தாவீது போய் முன்பாக நின்று யுத்தத்தை நடப்பித்து கோலியாத்தை வீழ்த்தி தேசத்துக்கும் ஜனங்களுக்கும் நன்மை செய்தான். இது நிமித்தமாக சவுலுக்கு நன்மைதான் நடந்ததே தவிர தீமை ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் அதை சவுல் விளங்கிக் கொள்ளாமல் காய்மாகாரமாக அவனை துரத்தி கொண்டே இருந்தான். அது நிமித்தம் தாவீது அனுபவித்த இன்னல்கள் ஏராளம். எவ்வளவோ இக்கட்டுகளை அவன் சந்தித்தான். இந்த நீதிமானுக்கு இரட்சிப்பு கர்த்தரால் வரும், அவர்களுக்கு அவரே அடைக்கலம் என்று சொல்லி இக்கட்டு நேரங்களில் காலங்களில் அவர்தான் அவர்களுடைய அடைக்கலம் என்று சொல்லி நாம் வாசிக்கிற இந்த வேத வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒருவராக தாவீதின் ஆட்களும் சவுலின் ஆட்களும் நின்று விட்டார்கள். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம்தான் இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு சவுலின் ஆட்கள் தாவீதை மிகவும் நெருங்கிவிட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் ஒரு ஆள் வந்து சவுலிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறான். தேசத்தை பிடிக்க எதிராளி ஒருவன் வந்துவிட்டான் என்ற ஒரு செய்தியை சொன்ன உடனே சவுல், இவ்வளவு இராணுவ வீரர்களோடு கூட இவ்வளவு காலம் தாவீதை பிடிக்கத்தானே நான் நெருங்கி கொண்டிருக்கிறேன், இப்பொழுது கைக்கு எட்டின தூரத்தில் தாவீது இருக்கிறான், இவனை பிடித்து அழித்து விட்டால் என்னுடைய வாழ்க்கையில் கொள்கை நிறைவேறிவிடும் என்று சொல்லி அவன் அந்த நேரத்தில் நினைத்திருந்தால் தாவீது அழிந்திருப்பான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் பாருங்கள், நீதிமானுக்கு கர்த்தரால் இரட்சிப்பு வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுடைய அடைக்கலம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக தாவீதை காப்பாற்றும்படியாக அந்த நேரத்தில் சவுலுடைய சிந்தையை தேவன் மாற்றினார். தாவீதை தேடிக்கொண்டுதானே நீ ஓடி வந்தாய் என்ற எண்ணமே அவனுக்கு மறந்து விட்டது. ஐயோ, தேசத்தை பிடிக்க எதிராளி எவனோ வந்துவிட்டான் என்று சொல்லி அப்படியே தாவீதை விட்டுவிட்டு தேசத்துக்கு முன்பாக நாட்டுக்குள்ளே ஓடினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதை பாருங்கள், தாவீதை ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி காப்பாற்றினார். நீதிமானுக்கு கர்த்தரால் இரட்சிப்பு வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுடைய அடைக்கலம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட இக்கட்டுகள் ஏராளம் இருக்கலாம். ஐயோ, எதிராளி என்னை பிடித்து விடுவானோ, நான் அழிந்து விடுவேனோ, நான் அசிங்கப்பட்டு விடுவேனோ, ஆபத்தில் சிக்கி விடுவேனோ என்று கூட நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் நீங்கள் ஓடி அடைக்கலம் புகுந்து கொண்டு விட்டால், இக்கட்டு காலத்தில் நீர்தான் என்னுடைய அடைக்கலம் என்று தஞ்சம் புகுந்து விட்டால், எவ்வளவு பெரிய இக்கட்டில் நீங்கள் அகப்பட்டிருந்தாலும், அது எவ்வளவு பெரிய இராணுவமே உங்களுக்கு எதிரிட்டு வந்திருந்தாலும், அரசாங்கமே ராஜாவோடு கூட சேர்ந்து வந்து உங்களை பிடிக்க வந்தாலும், சத்துருவின் கைகளில் ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார்.
தாவீதை தேவன் காப்பாற்றினார். அதே போல ஆண்டவராகிய கர்த்தர் நம்மையும் காப்பாற்றி ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுடைய அடைக்கலம் என்று சொல்லப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்மிடத்தில் அடைக்கலமாய் ஓடி வருகிற நீர்தான் என்னுடைய தஞ்சம், இந்த இக்கட்டிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஆண்டவருடைய அடைக்கலத்தில் ஓடி வந்த தாவீதை சத்துருவின் கைகளில், சவுலின் கைகளில் நீர் ஒப்புக்கொடாமல் ஆண்டவரே அவனை ரட்சித்தீரே, காப்பாற்றினீரே. அதே போல இன்றைக்கும் ஏதோ ஒரு இக்கட்டில், ஆபத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் காப்பாற்றும்படியாக தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக தான் இருக்கிறீர், அவர்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறீர். ஆண்டவரே, அவர்கள் யாரெல்லாம் நீர்தான் என்னுடைய அடைக்கலம், உம்மை நான் தஞ்சமாக கொள்கிறேன், என்னை எப்படியாவது காப்பாற்றும் என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் சந்தித்து வருகிற எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்து நீர் அடைக்கலமாக ரட்சிக்கிறவராக இருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.